ஹலோ கைஸ், பேங்க்ல மேனேஜர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கா? எம்பிஏ முடிச்சவங்க பேங்க் மேனேஜர் ஆகலாமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதாவது சிலபஸ், போஸ்டிங், என்ன ஸ்ட்ரீம்க்கு என்ன மாதிரியான போஸ்டிங், அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலோட இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ முடிச்சவங்க பேங்க் மேனேஜர் ஆகலாமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் எம்பிஏ படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. ஜஸ்ட் ஒரு யூஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் எஸ்பிஐல பிஓ அப்படிங்கிற ஒரு வேகன்சி வரும். இதுக்கு என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனல் வந்து வீடியோ அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் எம்பிஏ முடிச்சுட்டு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா எம்பிஏல ஹச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு வேகன்சி வரும். ஐபிபிஎஸ்ல இது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐல எஸ்ஓ அந்த மாதிரியான வேகன்சி வரும். இதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹச்ஆர் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், ட்ரெஸரி மேனேஜர் இந்த மாதிரியான வேகன்சி வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனல் வீடியோ இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.